அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் வந்து சேது பந்தாசனம். சேது பந்தாசனா என்பது பாலம் போன்ற ஆசனம் சொல்லுவாங்க. இது முதுகெலும்பை வளைத்து மார்பகத்தை விரித்து செய்யும் ஆசனம். விரிப்பின் மீது முதுகு படும்படி படுத்துக்கொள்ளவும். கைகள் ரெண்டையும் உடலுக்கு அருகே வைக்கவும். 2 கால்களையும் மடக்கி பாதம் தரையில படும்படி வைக்கவும். கைகள் ரெண்டையும் கணுக்கால பிடிச்சு மூச்சை இழுத்து மெதுவாக இடுப்பையும் முதுகையும் தரையிலிருந்து தூக்கவும். மார்பு பகுதி உயர்ந்து இருக்க வேண்டும். முடிந்தளவு 30 to 45 வினாடிகள் இருந்தால் போதுமானது. சீரான சுவாசம். மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக இடுப்பையும் முதுகையும் தரையிலே படும்படி வைக்கவும். கால்கள் ரெண்டையும் நேராக நீட்டி சாந்தி நிலையில் அடையவும். ரைட் சைடு திரும்பி காலை மடக்கி எழுந்து உட்காரவும். இது சேது பந்தாசனம். நன்மைகள் பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தை குறைக்கும், இதயத்திற்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயும், மார்பக விரிப்பு மற்றும் இடுப்பு வலி சரி செய்யப்படும், ஆஸ்துமா தொந்தரவு குறையும், செரிமான அமைப்புக்கு நல்லது, தசைகள் உறுதியாகவும் வலுப்பெறும். கவனிக்க வேண்டியவை: கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கழுத்து வலி உள்ளவர்கள் மருத்துவரின் அறிவுரையின்படி மட்டுமே செய்ய வேண்டும்.